சந்திரபாபு நாயுடு வந்து பாருங்க, அவர் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இருக்கிறாரு. அதாவது இந்த இதுல வந்து டீலிமிட்டேஷன்ல வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு, டீலிமிட்டேஷன்ல வந்து இல்ல அது நண்பர் வந்து கூட்டத்தான் செய்யணும், ஃப்ரீஸ் பண்ணணுங்கிறது சரிப்படாது அப்படின்னு சொல்றாரு. அவர் அதோட தான் நிப்பாட்டிக்கிட்டாரு. மத்தபடி இன்னைக்கு உள்ள ஜனத்தொகைப்படி தான் நீங்க வந்து டீலிமிட் பண்ணணும்னு அவர் சொல்லல. சொல்ல முடியாது அவரால். ஆனா ஆமா. வெளிப்படையா வந்து இந்த டீலிமிட்டேஷனை பத்தி இவங்க சொல்றதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து ஆளுங்கட்சி அனுசரணை அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. சில சமயம் எனக்கு சந்திரபாபு நாயுடு பார்க்கும்போது என்ன சந்தேகம் வருதுன்னா, எந்த காரணத்தினால் மாயாவதி அம்மையார் மௌனமாக இருக்கின்றார்களோ, அதே காரணத்தினால தான் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு மௌனமா இருக்கிறாரா? அப்படின்னு சொல்லி கேட்க தோணுது. அப்படி பார்த்தா கடைசியில எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் மௌனமாக இருக்கும். ஆமா. அதுக்கப்புறம் அப்படி படிப்படியாக உலர்ந்து உதிர்ந்து விடும். ஒரே கட்சி, ஒரே ஆட்சி அப்படிங்கிற மாதிரி நிலையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம்னு தானே ஒரு புரிதல் வருது. ஆமா. அதான் உண்மை. அதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்கங்க. இப்ப டாஸ்மாக் மேல வந்து ஒரு இது பண்ணிட்டு ரூ. 1000 கோடி ஊழல கண்டுபிடிச்சோம்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. இதுல போய் கேள்வி இது பதில் சொல்ல முடியல. உயர்நீதிமன்றத்துல பதில் சொல்ல முடியல.